அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்தியாவில் நடமாடுகிற சில இஸ்லாமிய ஹமாஸுகளை பற்றி வீடியோ போடும்படி என் நண்பர்கள் கேட்டார்கள். உடனே என் ஞாபகத்துக்கு வந்தது ராகுல் காந்தி தான். அவருடைய வாய் காங்கிரஸ் என்ற பிரம்மாண்டமான டைனாசரஸை கடியெறும்பாக மாற்றிவிட்டது. அவரை ஒன்றும் தெரியாத அப்பாவி பப்பு என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றினால் அவருடைய அரசியல் ரயில் தடம் புரண்டுவிடும். ஹமாசுகளின் நடவடிக்கை போலவே இவரது நடமாட்டமும் ரகசியமானது, மர்மமானது. எங்க போறாரு எங்க வாராருன்னு எந்த காங்கிரஸ்காரனுக்கும் தெரியாது. காங்கிரஸ் கட்சியும் இவர் மோடிக்கு இணையான ஒரு தலைசிறந்த அரசியல்வாதி, அறிவாளி, தேசாபிமானி, நாட்டுப்பற்றாளன் என்று காட்ட ஏகப்பட்ட முயற்சிகளை செய்தும் கடைசியில் பப்பு என்று அவர் பெயர் எடுத்தது தான் மிச்சம். பாராளுமன்றத்தில் கத்தி பேசினா சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு அவர் உண்மையிலேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையில் அவரை ஒரு கட்சி தலைவனாக கூட மக்கள் நினைக்க மாட்டேன் என்கிறார்கள். அனில் அம்பானி, அதானியின் எதிரியாகத்தான் அவரை பார்க்கிறார்கள். இந்தியாவின் தொழில் வளம் பெருகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அவர்கள் செய்யும் முயற்சியை இவர்கள் ஆட்சியை பிடிக்கும் வரை ராகுல் பாராட்ட மாட்டார். ஆட்சிக்கு வந்ததும் அவர்களின் கால்களில் போய் விழுவார். இதுதான் கடந்த கால வரலாறு. கொக்கோ கோலா, பெப்சி கம்பெனிக்கு கொடுக்கும் ஆதரவை கூட இவர்கள் இந்தியன் கம்பெனிகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். டாட்டாவிடம் பேட்டா கிடைக்குமா என்று நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைபவர்கள் இவர்கள். கல்யாணம் கூட பண்ணிக்காம நாட்டுக்காக என்னமா உழைக்கிறாரு, கவலைப்படுறாரு இந்த ராகுல். அவருக்கு இருப்பது தேசப்பற்றல்ல, தேசப்பித்து. இவரை பின்தொடர்ந்த ஒரு மொசாத்து குழு அவரை பற்றிய உண்மைகளை புட்டு அவிச்சு விட்டார்கள். அவருடைய வண்டவாளங்களை வெளியே சொல்லிவிட்டார்கள். தனிப்பட்ட ராகுல் மேல் எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. மோடி மேல் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு யோக்கிய சிகாமணி வேஷம் போடும்போது தான் நமக்கு கோபம் வருகிறது. அவரது முகத்திரையை கிழிக்க வேண்டியது நமது கடமையாகிறது. மோடியை சுட்டும் அவரது ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்திலேயே மற்ற 3 விரல்களும் தன்னை காட்டுவது அவருக்கு தெரியவில்லை. கட்டை விரல் மேலே ஒருத்தன் இருக்கிறான் அது என்பதையும் அவருக்கு சுட்டி காட்ட வேண்டியுள்ளது. சாலாவுதீன் ஷோயப் என்ற பிளிட்ஸ் பத்திரிகையின் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ராகுலை பற்றி எழுதியிருப்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது ஜனநாயக கடமை அல்லவா? இந்த ஜேர்னலிஸ்ட் டெரரிசம், மிலிட்டன்சி, பயங்கரவாதம் பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? இதில் சொல்லப்படும் கருத்துகள் அவர் கண்டுபிடித்தது, என்னுடைய கருத்து அல்ல, என்னுடைய கண்டுபிடிப்பும் அல்ல. அவருடைய கட்டுரையை பேஸ் பண்ணித்தான் இதை நான் சொல்லுகிறேன். ராகுலின் கயவாளித்தனத்தை தோலுரிப்பதாக நீங்கள் நினைத்தால் அது அவரு தான், நான் இல்லை. ராகுலின் மேல் தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் எனக்கு கிடையாது என்று அவர் சொல்கிறார். அவருடைய இருண்ட பக்கத்தை பற்றி கூறி உறங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து இந்தியர்களையும் எழுப்புவதே எனது நோக்கம் என்றும் அவர் கூறுகிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ஆள ராகுல் தகுதி படைத்தவரா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் எனது பதில். மோதிலால் நேரு 2 பெண்களை மணந்தவர். அவரது மகன் ஜவஹர்லால் நேரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரொமான்ஸில் திளைத்தவர். அது எல்லோருக்கும் தெரியும். எட்வினா மவுண்ட் பேட்டனுடன் அவர் சல்லாபித்ததை இந்த உலகமே அறியும். அதை பற்றி நேரு கொஞ்சமும் கூச்சப்பட்டதும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. அவரிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அவர் ஒரு திறந்த புத்தகம். அரசியல்வாதி ஆகணும்னா இதெல்லாம் தான் அடிப்படை தகுதியா என்று கழக தலைவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே அவர்தான். அதைத்தான் இன்று வரை அவர்களும் வெற்றிகரமாக கடைபிடித்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். அதைத்தான் திராவிட பாசறை என்று மார்தட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது பெரியார் பாசறை, அண்ணா நாமம், பெரியார் நாமம். இதெல்லாம் இதைத்தான் சொல்லுகிறது. ராகுலுடன் ட்ரினிட்டி காலேஜில் ஒன்னா படித்த ஒரு கிளாஸ்மேட் என்ன சொல்கிறார் என்றால், ராகுலுக்கு எந்த மத அடையாளமும் கிடையாது, காட்டவும் மாட்டார், அதை காட்டவும் மாட்டார். தான் ஒரு இந்து ஃபேமிலி என்று என்றுமே அவர் சொன்னதில்லை. அவரிடம் இருப்பது இந்தியன் கலாச்சாரமே அல்ல, எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். இப்படி ஒருவர் அல்ல, அவருடன் படித்த அனைவருமே கூறுகின்றனர். சரி, இருந்துவிட்டு போகட்டுமே.
இப்போ என்ன கெட்டு போச்சு? ராகுல் காந்தியின் காதல் வாழ்க்கையில் எந்த இந்து பெண்ணும் இதுவரை வந்தது கிடையாது. அவரது உலக காதல் லீலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இந்து பெண்களை ராகுலுக்கு அறவே பிடிக்காதாம். பின்ன சாமி, சடங்கு, விரதம், நோன்பு, பக்தி, கோயில் என்று அலையும் அவர்களது இந்திய பண்பாடு எவனுக்கு வேணும்? ராகுல் எப்பவும் நான் ஹிந்து பெண்களையோ கிறிஸ்தவ பெண்களையோ தான் தேடி போவாராம், நட்பு கொள்வாராம் அவர்களுடன். அவருக்கு பல முஸ்லீம் கிறிஸ்தவ பெண்களோடு தொடர்பு உண்டு. அவர் படிக்கும் காலங்களில் அவர் நட்பை ஏற்படுத்தி கொண்டதை நாம் குற்றம் சொல்ல முடியுமா? காலேஜில் படிக்கிற எல்லாம் அவனும் பேசத்தான் செய்வான். அப்படி ஏற்பட்ட அவரது முதல் காதல் உறவு ஒரு ஆப்கானிஸ்தான் மாணவியுடன் தான். அவரது பெயர் நோயல் ஷக்கர். அவள் பிரின்சஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தையார் பெயர் முகமது தாவூத் பாஸ்டூன்யார் கான். அவர் காபூலில் உள்ள எஸ்டேக்லால் பள்ளியிலும் மிலிட்டரி அகாடமியிலும் பயின்றவர். ராகுல் எப்படா அங்கே போய் மாட்டினா என்று கேட்காதீர்கள். தேன் இருக்கும் இடத்தை நோக்கித்தான் தேனி பயணிக்கும். நோயலின் தந்தை ராயல் ஆப்கான் ஏர்ஃபோர்ஸில் லியூட்டினண்டாக பணியாற்றி பிறகு பைலட்டாக பணியாற்றினார். பிரின்சஸ் நோயலின் அம்மாக்காரி பாத்திமா ஆரிஃப் ஷக்கர். அவர் ஃபைனான்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக ஆப்கான் எம்பசியில் ரோம் நகரத்தில் பணியில் இருந்தார். ராகுல் பாட்டி வீட்டுக்கு போகும்போது லவ் கிளிக் ஆகியிருக்கும் என்று நீங்கள் ஊகிப்பது ரொம்பவும் சரி. காதல் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டா வரும், நைட் கிளப்பிலும் வரும், பார்லையும் வரும், காதல் பின்ன கல்லூரியில் வராதா? அவரது காதல் விவகாரத்தை பற்றி செய்தி வெளியிட்ட ITI டைம்ஸ் பத்திரிகையும் தி சண்டே கார்டியன் பத்திரிகையும் மிரட்டப்பட்டு அந்த செய்தி இரவோடு இரவாக டெலிட் செய்யப்பட்டது. அப்போது ஆப்கானிஸ்தானை ஆண்ட மன்னர் முகமது ஜாகீர் ஷாவின் பேத்தி தான் இந்த நோயல் ஷக்கர். பிடிச்சாலும் பிடிச்சான், நல்லா புளியங்கொம்பா பார்த்து தான் பிடிச்சிருக்கான் என்று அன்னை சோனியாவும் அகமகிழ்ந்தார்கள். அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம்னு வாழ வேண்டியது தானே? அதுதான் இல்லை. எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நானே ஒரு பிளேபாய் எங்கேயாவது குடித்தனமாக இருந்து பார்த்துருக்கியா? ராகுலின் நண்பர்களிடம் விசாரித்த போது காதலித்து அனுபவித்து விட்டு கைவிடுவதுதான் ராகுலின் வழக்கம். நீங்கள் என்ன வித்தியாசமாக கேட்குறீங்க? இது திராவிட பண்பாடு மாதிரியெல்லாம் இருக்குது என்று நீங்கள் கருதினால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? இத்தனைக்கும் பிரின்சஸ் நோயல் இஸ்லாம் மதத்தில் இருந்து ராகுலுக்காக கிறிஸ்தவராக மதம் மாறி இருந்தார். கல்யாண ஏற்பாடுகள் செய்யும் நிலையில் தான் இருந்தார். கத்தோலிக்க சடங்குகள் படி திருமணம் புரிய சம்மதித்து இத்தாலியில் உள்ள சோனியா மாமியார் வீட்டில் டேர்ம்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிட்டார். அப்புறம் என்ன கொள்ள வந்தது? எவன் கண்ணில் விடிஞ்சதோ தெரியல, காதல் கசந்தது, கல்யாணம் முறிந்தது. இதில் வேற நோயல் பிரெக்னெண்டாக ஆகிவிட்டார்கள். அரசியல் வாரிசு உருவாயிடுச்சின்னு சந்தோஷப்பட வேண்டியதானே. ஆனால் ராகுல் கருவை கலைக்க சொன்னார். நோயல் ஷக்கர் மறுத்து விட்டார். அதில் ஆரம்பித்தது தான் இந்த மனஸ்தாபம். அதனால் நோயல் கருவை முறிக்காததால் ராகுல் காதலை முறித்து விட்டார். சோ சிம்பிள். ராகுலுக்கு தன் மேலும் தன் குழந்தை மேலும் காதல் அன்பு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு மனம் நொந்து போனார் நோயல் ஷக்கர். ராகுல் ஒரு ஏமாற்று பேர்வழி, கள்ளக்காதலுக்கு அலைபவன் என்று தெரிந்து கொண்டார். போடா நாயே என்று ராகுலை விரட்டிவிட்டு எகிப்து நாட்டைச் சேர்ந்த பிரின்சஸ் முகமது அலியை 2013 திருமணம் முடித்தார். ராகுலின் கள்ளக்காதல் அத்துடன் நிற்கவில்லை. ட்ரினிட்டி காலேஜை தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அங்கு வெரோனிகா கார்டெல்லி என்ற கொலம்பியா நாட்டு ட்ரக் மாஃபியாவின் மகளுக்கு தூண்டில் போட்டு காரியத்தை முடித்தார். தன் காதல் வலையில் விழ வைத்தார் வெரோனிகாவை. இதை 2004 இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நிருபர் விருந்தா கோபிநாத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது வெரோனிகாவுடன் காதல் இருந்ததை ராகுல் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் அந்த காதலும் வழக்கம் போல காரியம் முடிந்ததும் குப்பை தொட்டியில் வீசப்பட்டது. அந்த பேட்டியில் அந்த வெரோனிகாவை பற்றி தவறான தகவல்களை அவர் கொடுத்தார். அவர் ஒரு ஸ்பெயின் நாட்டுக்காரி என்றும் ஸ்பானிஷ் மொழிதான் அவரது தாய்மொழி என்றும் கூறினார். ஆனால் அவள் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த ஒரு ட்ரக் மாஃபியாவின் மகள் என்பதை மறைத்து விட்டார். அவள் கொலம்பியாவில் பிறந்து வளர்ந்தவர். ராகுல் எப்பவும் டூப் மாஸ்டர் தானே.
அதனால் அந்த நிருபரும் அதை பெருசாக எடுத்துக்கல. 1988 டெல்லியில் சோனியா காந்தி நடத்திய பேரணியில் வெரோனிகா வந்து கலந்து கொண்டார். அது பத்திரிகைகளில் அப்போது செய்தியாகவும் வந்தது, புகைப்படங்களும் வெளியாயின. அதன் பிறகு இருவரும் பொது இடங்களில் சேர்ந்தே காணப்பட்டனர். அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டது. இருவரையும் இணைத்து பேசப்பட்டதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. நேரு மாதிரியே செயல்பட்டார்னு வச்சுக்கிங்களேன். எல்லோரும் அவளையே ராகுல் மணக்கப் போகிறார் என்று நினைத்தனர். ஆனால் அவர் மணந்து பார்த்துவிட்டு, அதாவது நுகர்ந்து பார்த்துவிட்டு தூர எறிந்து விட்டார் அந்த மலரை. இப்படியாக அந்த புளியங்கொம்பு முறிந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு என்று ராகுலுடன் அட்வான்ஸு தென்னிலவு எல்லாம் நடத்திக்கிட்டு ஹோட்டல்களில் தங்கி குடும்பம் நடத்தினர் இவர்கள். அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல்கள் போதை மருந்து புழங்கும் ஹோட்டல்கள். அதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். வெரோனிகாவுக்கு விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரம் ஒன்றை அவர் பரிசளித்தார். காதல் பரிசாக கொடுத்தார் இந்த ராகுல் அண்ணன். ஜாலியாக இருக்கணும்னு வந்தான். பிள்ளைகளை ஒருத்தன் கூட்டிகிட்டா வருவான். அந்த குழந்தைகளின் பெயரையும் லெட்ஜரில் எழுதியிருக்கிறார். அங்குள்ள ரெசார்ட் லெட்ஜரில் பையன் பெயர் நாயக் விசினி என்றும் பொண்ணு பெயர் மினிக் விசினி என்றும் இருக்கிறது. எவன் பெத்த பிள்ளையோ என்று கருத வேண்டாம். 2003 கல்ஃப் நியூஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அதில் ஜான் எம் இட்டி என்ற ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர் கோட்டயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். ராகுல் காந்தி போதைப்பொருள் கடத்துவதாகவும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோட்டயம் அருகே உள்ள குமரகம் என்ற இடத்தில் 3 நாட்களாக திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுடன் போட் ஹவுஸில் தங்கியிருப்பதாகவும் அங்கு அவர் கூத்தடிப்பதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. கம்ப்ளைண்ட் குப்பையில் போடப்பட்டது. தெரிஞ்சது தானே. ஜானிதா என்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு உடந்தையாக இருந்ததாகவும், போட் ஹவுஸில் அவர்கள் கும்மாளம் அடிப்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த சமயத்தில் பொதுமக்களை குழப்ப ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. நத்தாலியா ரோமுஸ் என்ற ஸ்பானிஷ் நடிகையின் புகைப்படத்தை வெளியிட்டு, இவர்தான் வெரோனிகா என்ற ராகுலின் காதலி என்று வெளியிட்டார்கள். அதை பார்த்த நத்தாலியா ராகுலுடன் இருந்த தனது உறவை வெளிக்காட்ட ஆரம்பித்தார். ராகுலுடன் இருக்கும் புகைப்படத்தையும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். நீ சும்மா தானே போட்ட, உண்மையும் அதுதான் ஐயா அப்படின்னு. அது மட்டுமல்ல, ராகுல் ஒரு நல்ல வேலைக்காரன் அப்படின்னு புகழாரம் சூட்டினார். ராகுலை சந்தித்ததை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன், அவர் புத்தி உள்ள சிந்தனாவாதி என்று சர்டிபிகேட் வேற கொடுத்தார். பத்திரிகைக்காரர்களுக்கு முகத்தில் ஈ ஆடவில்லை. மே 27, 2019 அன்று சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போட்டார். ராகுல் விசினிக்கு பிரிட்டிஷ் மற்றும் இத்தாலி பாஸ்போர்ட் உள்ளது. அவருக்கு எக்ஸ்ட்ராவா கரீபியன் பாஸ்போர்ட்டும் உள்ளது. அதை வைத்து அவர் $250,000 அமெரிக்கன் டாலர் பணத்தை அங்கு முதலீடு செய்துள்ளார் என்ற விவரத்தை வெளியிட்டார். இப்போது அதை சிபிஐ ஆராய்ந்து கொண்டு வருகிறது. லாவின்சி காட்டலி என்ற ஃபைனான்ஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் கம்பெனியை ராகுல் நடத்தி வருகிறார். அதில் குப்பனும் சுப்பனும் முதலீடு செய்ய முடியாது. ஸ்டாலின் மாதிரியான பெரிய பணக்காரர்கள், மாஃபியா கும்பல்வாசிகள், மாஃபியா கும்பல்கள், ஜகத்ரட்சகன் போன்ற ஏழைகள் தான் முதலீடு செய்ய முடியும். ஒரு பாகிஸ்தானியாக இருந்தால் முன்னுரிமை உண்டு. சுப்பிரமணிய சாமி 10 ஆகஸ்ட் 2024 இன்னொரு வெடிகுண்டை தூக்கி போட்டார். ராகுல் காந்தியின் ஆண்டு வருமானத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ராகுல் சமர்ப்பித்து உள்ளதாகவும், அவர் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை என்பதால் கணக்கை தாக்கல் செய்துள்ளார். எனவே அவரது குடியுரிமையை பறிக்க வேண்டும், அதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். ராகுல் பிரிட்டிஷ் பிரஜை என்று நிரூபணமானால் இந்திய அரசியலில் ஈடுபட முடியாது. அவரது பாஸ்போர்ட் பறிக்கப்படும், எம்பி பதவியும் பறிக்கப்படும், குடியுரிமையும் பறிக்கப்படும். இந்திய குடியுரிமை வேண்டுமென்றால் பிரிட்டிஷ் குடியுரிமையை துறக்க வேண்டும். பிரிட்டிஷ் முதலீடு அங்குள்ள அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்ட வேண்டும். பிரிட்டனில் உள்ள கம்பெனியில் 65% ஷேர்ஸை வைத்துள்ளார் நம்ம ராகுல் அண்ணன். பேக்ஆப்ஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ராகுலின் கம்பெனி மூலமாக இடைத்தரகராக செயல்பட்டு ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் வாங்கின டீல் வேறு நடந்துள்ளது. அதில் ஏராளமான பணம் கமிஷனாக கைமாறி உள்ளது. அந்த கம்பெனிக்கு ஜெனரல் செக்ரட்டரி யார் தெரியுமா? ராகுலின் தங்கை பிரியங்கா வாத்ரா.
இப்படி அந்த சங்கிலி நீண்டு கொண்டே போகிறது. அது நேரு குடும்பத்தின் கழுத்தை இப்போது நெருக்குகிறது. உயிர் பிழைக்குமா ராகுலின் அரசியல் வாழ்க்கை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு கதையோடு வருகிறேன். ஜெய் ஹிந்த்.